ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பா பா இதை மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுப்பா, சால்வே ஆக மாட்டுது. வீடா பா ஏதாவது கதை சொல்லுங்கப்பா. கதையாப்பா? என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை கதை சொல்கிறேன், கேட்குறியா? பா நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன், எதுவுமே இல்லாமல் இருந்தேன், படித்து தான் நிலைமைக்கு வந்தேன். நீயும் ஒழுங்காக படி. இந்த கதை தானப்பா சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் இல்லைப்பா, இது வேறு கதை. 2010 என் வாழ்க்கையில் சந்தோஷமான வருஷம். என்னால் நானும் என் நண்பனும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ்க்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிது. அந்த கையோட அன்றைக்கி ஷேடோஸ் பிஸ்னஸ் கிளப்போட பார்ட்டினேட். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. கமிஷனர் கிரைம் சீனுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஓவர். என்னையா பக்கா பிளான் போல்? ஆமாம் சார், ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டாங்க. விக்டிம் யார்? ஷேடோஸ் பிஸ்னஸ் கிளப்போட ஹெட் மைக்கிள். என்னதான் பொம்பளை வீக்னஸ் உள்ள ஆளாக இருந்தாலும் பிஸ்னஸில் அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை பாஸ். ஆனால் இப்போ எவ்வளோ பிளான் போட்டு தூக்கிட்டாங்க பாஸ். அந்த கிண்ணி கேன என்னோட சுற்றுவானே அவனா? ஆமாம் சார். இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் மேன், நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் அரை மரியாதையை நானும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த கொலையை பார்த்தவன் பண்ணவன் யாராக இருந்தாலும் நீங்களே முன்னாடி வந்துடுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ கதையே இப்போ தான் ஆரம்பிக்குதா? சார், என் பேர் விக்டர் கென்னி. எனக்கு மைக்கேல் சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், வளர்ந்தோம், இப்போது ஒன்றா தான் பிஸ்னஸும் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? மைக்கிளோட லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் அந்த சுத்தியை கல்யாணம் பண்ண வேண்டியது எல்லாமே. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனும் பிறந்தான். ஆனால் அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதனால் மைக்கிள் வந்து அவனோட சொத்து எல்லாத்தையும் அந்த பையன் பேரில் எழுதி வச்சான். ஆனால் அந்த சொத்து மேலே சுத்திக்கு ஒரு கண்ணு. இதெல்லாம் மைக்கிளுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த பார்ட்டிக்கு நான் அவளை கூப்பிட்டேன். ஸ்ருதி தான் கொன்னா. நான் ஸ்ருதி, மைக்கிளோட எக்ஸ் ஒய்ஃப். உங்களுக்கே டைவர்ஸ் ஆச்சு? எனக்கும் மைக்கிளுக்கும் 2009 மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிக்டாக ஆரம்பிச்சிட்டான். நானும் ஏதோ எக்ஸ்டர்னலாக அஃபேர் இருக்குன்னு நினச்சேன். சந்தேகப்பட்டேன். அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் அவன் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. எங்களுக்குள்ளே அப்படியே ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிட்டு நானும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்படியே நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். என்னதான் எங்களுக்குள்ளே டிவோர்ஸ் ஆனாலும் அவன் பையனை நல்லா தான் பார்த்துக்கிட்டான். அதனால் கஸ்டடி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நானும் வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சரி, நீங்களும் பாட்டில் இருந்தீங்க தானே, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா?
ஹலோ மைக்கேல், கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் நியூ டீல். பையன் எப்படி இருக்கான்? அவனை கூட்டிகிட்டு வரலையா நீ? அதான் அது வேணாண்டியே, அப்புறம் எதுக்கு அவனை படிக்க வைக்கிறேன்? குடும்ப சொத்து பிரிக்கிறதுல ஆலெக்ஸ் கூட ஏதோ பிரச்சனையாச்சு, அது என்னாச்சு? ஆலெக்ஸ் தான் கொன்னான். சார், என் பேர் அலெக்ஸ். நான் மைக்கிளோட கசின். என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே தான் ஷேடோஸ் பிஸ்னஸ் கிளப்பில் தான் மெம்பராக இருக்கேன். மைக்கிளோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அந்த லாயர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏதாச்சும் சொல்கிறீங்க? அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லாயர் வந்தாங்க. மைக்கிள் கூட ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வெளியிருந்து கேட்டுருந்தேன். என்ன பிரச்சனைன்னு சரியாக தெரில, ஆனால் ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸில் தானே பார்த்தீங்க, ஆனால் மர்டர் நடந்தது பாட்டில் தானே? அன்னைக்கு மைக்கிள் சுத்திகிட்ட பேசிட்டு கோபமாக வந்தார். நான் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க போனேன். அப்போ லாயர் மர்டர் நடந்த ரூம்குள்ளே போனதை நான் வந்து பார்த்தேன். ஸோ லாயர் தான் கொண்டிருப்பாங்க. என் பேர் ஷெரில். நான் ஷேடோஸ் பிஸ்னஸ் கிளப்போட அட்ரானி. உங்களுக்கும் மைக்கிளுக்கும் என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு? எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நான் இங்கே கூப்பிடல. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மேம். மைக்கிளுக்கும் கென்னிக்கும் எல்லா டீல்லையும் ப்ராஃபிட் பிடிக்கிறதுல பிரச்சனை வரும். நான் எப்போவுமே கென்னிக்கு ஃபேவர் பண்ணுறதா மைக்கிள் சொன்னான். இதுதான் நாங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தோம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஒன்றா? அந்த படிக்கட்டு கீழே மைக்கிளும் கென்னியும் ரொம்ப இன்டென்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக ப்ராஃபிட் பிரச்சனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிட்டு மைக்கிள் மேலே போனார், பின்னாடியும் கென்னியும் போனோம். ஸோ கென்னி தான் கொன்னான். 4 சஸ்பெக்ட், ஒரே மாதிரியான கதை. எது உண்மையாக இருக்கும்? அன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சது. எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கேஸ் நிறைய பேர் கைக்கு மாறிச்சு. யாருக்குமே எந்த லீடும் கிடைக்கல. இப்படியே ரொம்ப வருஷம் போச்சு. கேஸும் சஸ்பெண்ட் ஆச்சு. நம்மளும் வேற ஊருக்கு வந்துட்டோம்ப்பா. பா, உன் ஃப்ரெண்டை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியாப்பா? வேறு யாரையும் அவ்வளோ மிஸ் பண்ணான்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே நானும் அவனும் ஒன்றா தான் வளர்ந்தோம். 20 வருஷமாக அவனை எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் எப்படி வாழணும்னு அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் எப்படி வாழக்கூடாதுன்னு அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப தைரியமான ஆளுப்பா. ஆனால் அவன் உயிர் அந்த ஒரு புல்லட்டில் போயிடுச்சு. இத்தனை பேர் சொன்னாங்களே, ஆனால் மைக்கிள் செத்ததை யாருமே பார்க்கலையாப்பா? அட்லீஸ்ட் நீங்கள் கூட பார்க்கலையாப்பா? இல்லைப்பா, பார்க்கல. எல்லாரும் 2 புல்லட்னு சொன்னாங்களே, அப்போ எப்படி மைக்கிள் ஒரு புல்லட் தான் செத்தார்னு உங்களுக்கு தெரியும்ப்பா? உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் எப்படியா இருந்தாலும் உனக்கு தெரியுமாப்பா? அதான் ஏதோ சின்ன வயசில் ஆக்சிடென்ட்னு சொன்னீங்களேப்பா. ஏன் மைக்கிள் இப்படி பண்ண? நீ பண்ணது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா? கென்னி உன் ஃப்ரெண்டு தானே, உன்னை எவ்வளோ நம்பினான். அவனுக்கு முன்னால் எப்படி பண்ண மனசு இருந்துச்சு? அவள் எப்படி இருப்பா தெரியுமா ஷெரில்? எனக்கு பிடிச்ச ஒருத்தி வேற ஒருத்தனோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? மைக்கிள், கம் டு யுவர் சென்சஸ். அவள் கென்னியோட வைஃப். அவளை அடி நினச்சி சரி, அந்த குழந்தைடா பாவம் பண்ணுச்சு.
எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்க எனக்கு பிடிக்கல சார். அதனால தான் அப்படி பண்ணேன். இப்போ புரியுதா என் ஒய்ஃபும் என் குழந்தையும் இப்படி கொண்டாங்கன்னு? அப்போது அம்மாவை கொண்டனால தான் மைக்கில் நீங்கள் கொன்னீங்களாப்பா? ஆமாப்பா, நான் தான் மைக்கேல் கொண்டேன். இந்த உண்மையை இத்தனை வருஷமும் சொல்லாமல் ஏன்ப்பா இப்போ சொல்கிறீங்க? உண்மைங்கிறது இருமன கத்தி மாதிரி. அதை மறைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை விட ஆபத்தானது அதை சொல்லக்கூடாதவங்க கிட்ட சொல்கிறது. நீதான் மைக்கிளோட பையன்.